ஒரு காலத்தில் பூமாதேவியின் மகனாக ஒரு சக்தி வாய்ந்த அசுரன் பிறந்தான். அவனுடைய பெயர் நரகாசுரன். அவன் ஆரம்பத்தில் நல்லவன்தான். ஆனால் சக்தி அதிகமான போது பெருமையும் அகந்தையும் அவனை ஆட்கொண்டது. அவன் எல்லோரையும் அடக்கி ஆட்சி செய்ய நினைத்தான். அவன் தேவலோகத்தையே தாக்கினான். தேவர்களை எல்லாம் வென்று அவர்களின் நகரமான அமராவதியை கைப்பற்றினான். அங்கே இருந்த பெண்களை பிடித்து சிறையில் அடைத்தான். அவர்களில் சிலர் விஷ்ணுவின் பக்தைகளாக இருந்தனர். இதை அறிந்த மகாவிஷ்ணுவின் அவதாரம் ஸ்ரீ கிருஷ்ணர் மிகவும் கோபமடைந்தார். ஒரு நாள் காலை கிருஷ்ணரும் அவரின் துணைவி சத்தியபாமையும் தங்கள் ரதத்தில் ஏறி நரகாசுரனின் நகரமான பிராக்யோதிபுரத்திற்குச் சென்றனர். அங்கு நரகாசுரனின் படைகள் ஆயிரக்கணக்கில் இருந்தன. அவர் ரதங்கள், யானைகள், அசுரர்கள் அனைவரும் தாக்கினர். ஆனால் கிருஷ்ணரின் சக்கரம், வில்லின் அம்பு அவை அனைத்தையும் வென்றன. இறுதியில் நரகாசுரன் தன் மிகப்பெரிய வில்லுடன் போர்க்களத்தில் நின்றான். அவன் முழு சக்தியுடனும் தாக்கினான். ஆனால் கிருஷ்ணரின் சக்ராயுதம் அவனை வென்று வீழ்த்தியது. அந்தச் சமயத்தில் நரகாசுரன் உணர்ந்தான், அம்மா பூதேவி, என் தவறுகளெல்லாம் முடிவடையட்டும். நான் மரணிக்கும் முன் இந்த நாளை மக்கள் மகிழ்ச்சியுடன் கொண்டாடட்டும் என்று வேண்டினான். அதற்குப் பிறகு கிருஷ்ணரும் சத்தியபாமையும் வெற்றி பெற்றுக்கொண்டு வீடு திரும்பினர். அன்றைய நாளில் மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியுடன் தீபமேற்றி இருளை அகற்றி ஒளியை வரவேற்றனர். அந்த நாளே இன்று நாம் நரக சதுர்தசி என்று அழைத்து தீபாவளியின் தொடக்க நாளாக கொண்டாடுகிறோம். இந்த கதை நமக்கு சொல்லுவது, அகந்தை எத்தனை பெரியதாயிருந்தாலும் நன்மை எப்போதும் வெற்றி பெறும். இருளை அகற்றி ஒளியை ஏற்றுவது போல நம் மனத்திலும் நன்மையை வளர்த்து கொள்ள வேண்டும்.